Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பார்த்துருந்தோம் உங்களுக்கு. இன்னைக்கு என்ட்ரி எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோ லிங்க்கை ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 25750, 25850, 25920 and 26050. ஸோ நம்மளோட வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கே டவுன் சைடு வந்து டேப் பண்ணிட்டு அண்ட் அப்சைடு 25850 பிரேக் பண்ணாலும் இங்கே 920 பிரேக் பண்ணால் தான் அப்சைட் போகும். அதர்வைஸ் இங்கே போய் டேப் பண்ணிட்டு டவுன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் நமக்கு இன்னைக்கு அதே மூவ் தான். நாளைக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம். மார்க்கெட் 25700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பியரிஷ் அண்ட் அப்சைடு வந்துட்டு 26050 பிரேக் பண்ணால் ஒரு புல்லிஷ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீனில் நமக்கு 25750 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து டேப் பண்ணிட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த 25850 மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அதர்வைஸ் மார்க்கெட் இன்பிட்வீனில் ரேஞ்ச் அடிக்கும். அண்டு இந்த 25850 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் 25920 பிரேக் பண்ணால் தான் அது அடுத்த ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதை பிரேக் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு 26050 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு அப்சைட் போட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். அண்டு மார்க்கெட் இதை ஏன் இந்த 25900 பிரேக் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சென்செக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம் நேற்று மென்ஷன் பண்ணது 85350 பிரேக் பண்ணால் அப்சைட், அதர்வைஸ் டவுன் சைட் 84150 பிரேக் பண்ணால் பியரிஷ். ஸோ இன்பிட்வீனில் இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு அப்சைட் போனாலும் இந்த 84650 பிரேக் பண்ணணும். அண்ட் இதை பிரேக் பண்ணினாலும் இங்கே அப்சைட் பிரேக் பண்ணலை அப்படின்னா பியரிஷ் தான். ஸோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் தான் மார்க்கெட் இன்பிட்வீனில் நமக்கு இப்போது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் பண்ணால் பியரிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே 84900 பிரேக் பண்ணி இந்த 85350 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ரிட்டர்ன் வரும். இதை பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் இதை பிரேக் பண்ணாலும் இங்கே போய் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ரிட்டர்ன். ஸோ நாளைக்கான நம்மளோட கீ லெவல்ஸ் 84150, 84650, 84900, 85350. ஸோ இதுதான் நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இது இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த லெவல்ஸ். அண்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்றே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு புல்லிஷ் மூவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் சேம் அஸ் வெல் அஸ் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணலை அப்படின்னா பியரிஷ் மார்க்கெட் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுதான் இந்த ரிட்டர்னுக்கான ரீசன். நிஃப்டியில் இந்த ரிட்டர்னுக்கான ரீசன் நமக்கு பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுக்கல. ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா 59200 பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 59550 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நம்ம இந்த 59550 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கே இன்பிட்வீன் கன்சால்டேஷனில் மார்க்கெட் இருக்கும்.
அண்ட் இந்த 59200 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் இங்கே இன்பிட்வீனில் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த 59700 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் 58700, 59200, 59550. அண்ட் பேங்க் எக்ஸ் சேம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தது. இங்கேருந்து நம்ம ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் பியரிஷு அண்ட் அப்சைடு இதை பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு பியரிஷு அண்ட் 67,000 பேங்க் எக்ஸில் க்ராஸ் பண்ணால் தான் புல்லிஷு. இப்போ இன்பிட்வீன் நமக்கு மிட் லைன்னா 66,300 இதை பிரேக் பண்ணால் புல்லிஷு. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து இதை போய் டேப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் நமக்கு சேம் இதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ நமக்கு எந்தெந்த செக்டார் சப்போர்ட் பண்ணிச்சு அண்ட் நாளைக்கு எந்த செக்டார்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஒரு வியூ பார்ப்போம். ஸோ நிஃப்டி மிட் கேப்பு இன்னைக்கு ஒரு சேம் பேங்க் எக்ஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷாக எடுத்து ஃபுல்லாக புல்லிஷ் தான் நமக்கு மிட் கேப் சப்போர்ட் இருந்துச்சு. இந்த லெவல்ஸை நாளைக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே டேப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் நிஃப்டி ஐடியில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இங்கே ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க, மார்க்கெட் ரிட்டர்ன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி ஃபார்மா சேம் பேங்க் எக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பியரிஷ் இது, அடுத்து இங்கேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். அண்டு இன்பிட்வீன் கேண்டல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் ரேஞ்ச் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 22,650 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் அகெயின் இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நிஃப்டி ஃபார்மால் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 22,413 நியர் அண்ட் அப்சைட்னா நமக்கு நியர்லி 22,700 நியர். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீனில் ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் நிஃப்டி எஃப்எம்சிஜி, ஸோ நமக்கு மார்க்கெட் இன் பிட்வீனில் தான் மார்க்கெட் ரேஞ்ச் அடிச்சுட்டு இருந்துச்சு. எஃப்எம்சிஜி அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த 1 hour கேண்டலுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல் ரேஞ்சஸ் இருந்துச்சு. நாளைக்கு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த லைனை நமக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஆட்டோவில் இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பியரிஷ் மூவ், அடுத்து ஒரு புல்லிஷ் மூவ் தான். ஸோ நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா மார்க்கெட் இந்த 27,550 இதை பிரேக் பண்ணி அப்சைடு நமக்கு ஒரு டேப் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ் 27,900 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே டேப் ஆகிட்டு இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நமக்கு 2720 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
நிஃப்டி மெட்டல். நிஃப்டி மெட்டலில் நமக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் தான் ஆக்சுவலாக. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 10,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி எனர்ஜியில் இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் 34,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீனில் இங்கே ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அப்சைடு வந்துட்டு 35,050 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஸோ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் இல்லை. மார்க்கெட் இன் பிட்வீனில் தான் ரேஞ்ச் ஆச்சு. அந்த 1 hour கேண்டலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. நாளைக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 11,820 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அப்சைடு 11,950 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் சைட் அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி மீடியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்ஸ் இல்லை, பியரிஷ் தான். ஸோ நிஃப்டி மீடியாவில் 1,395 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் அப்சைட் போகிறது அப்படின்னா 1,400லேருந்து மார்க்கெட் அப்சைட் டேப் ஆகிட்டு இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகி டவுன் சைட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் செட்டப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பியரிஷ் மூவ் மட்டும், நெக்ஸ்ட்டு ஒரு புல்லிஷ் மூவ் இருந்துச்சு. அண்ட் நிஃப்டி ரியாலிட்டியில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்டு இதை பிரேக் பண்ணிச்சு 850 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ஒரு டேப் கொடுத்துட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸில் நமக்கு இன்னைக்கு ஒரு புல்லிஷ் இதுதான். மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நியர்லி 37,300 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் அப்சைட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 37,300ல டேப் பண்ணிட்டு அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. பட் ஓவராலாக ஸ்டிலும் ஒரு பியரிஷ் மூவில் தான் மார்க்கெட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். நிஃப்டி கன்சம்ஷன். ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு பியரிஷ் மூவ் கொடுத்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போயிட்டுருக்கு. அண்டு இங்கே நமக்கு 12,040 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு அப்சைடு ரேஞ்ச் அடித்து மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் அப்சைடு வந்துட்டு 12,230 பிரேக் பண்ணால் நியர்லி 240 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு புல்லிஷ் மூவ் அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி எம்என்சி. ஸோ இன்னைக்கு ஒரு பியரிஷ் அண்ட் ரேஞ்ச் செட்டப் தான். ஸோ 30,150 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே இன் பிட்வீனு ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ். அண்ட் டவுன் சைட்னா 29,850 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டவுன் சைட் 29,500லேருந்து அகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி இவி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் இது பியரிஷ், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மூவ். மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி.
அண்ட் இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு அகெயின் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ப்ளஸ் ஓவராலாக ட்ரெண்ட் வைஸ் இது பியரிஷில் இருந்துச்சு. அண்ட் அப்சைடு வந்துட்டு 3120 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் அகைன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி கெமிக்கல்ஸ் இன்னைக்கு அது அந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளே தான் மார்க்கெட் ரேஞ்ச் அடிச்சுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பியரிஷ், அதுக்கப்புறம் புல்லிஷ் அப்படின்ட்டு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னா 28050. ஸோ இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் அகைன் இங்கேருந்து டேப் பண்ணி அப்சைட் 28500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் டவுன் சைடு அப்படின்னா நமக்கு 28000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் நம்ம சேம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக அண்ட் ப்ராஃபிட் ஜோனில் இருந்திருப்போங்கிறத அந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தட்ஸ் ஒன். ஸோ தேங்க்யூ. பாய்.